தாகத்தின் உண்மை ராகவன் ஐயா ஸ்டோரி கள அமைப்பு சத்தியமங்கலம் அரசு உயர்நிலைப்பள்ளி 8ஆம் வகுப்பு பிபிரிவு. மதியம் 12 மணி அடித்த மணியோசை ஒரு நினைவுபடுத்தலைப் போல பள்ளிக்கூடத்தின் நடைபாதைகளில் எதிரொலித்தது. அதன் பிறகு வந்த மயக்க நிலைக்கு வகுப்பறை மெதுவாக சரணடைந்தது. மேலே சுழன்று கொண்டிருந்த பழைய மின்விசிறியின் ஒரே மாதிரியான முரட்டு சத்தம் வெளியே கொளுத்தி நின்ற மே மாத வெயில் ஜன்னல் வழியே எட்டிப் பார்க்கும் மரக்கிளைகளின் காற்றில் ஆட மறுத்த இலைகள் இவையனைத்தும் சேர்ந்து மாணவர்களின் கண்களில் ஒரு கனத்த தூக்கத்தை நிரப்பியது. கோடையின் கடுமையில் இயற்கையே அசைவற்று களைத்து நின்றது போல இருந்தது. வகுப்பறையின் உள்ளே சுண்ணாம்பு கட்டியின் மெல்லிய வாசனையுடன் மாணவர்களின் வியர்வை வாசனையும் கலந்து நின்றது. இந்த அயர்ந்த திரையை கிழித்து கொண்டு கணித ஆசிரியர் ராகவன் ஐயா மாணவர்களை இயற்கணிதத்தின் சிக்கலான உலகிற்கு கைப்பிடித்து அழைத்துச் சென்றார். அவரது கம்பீரமான ஆழமான குரல் வகுப்பறையின் லேசான உறக்கத்தை கூட ஒரு ஈட்டியைப் போல கிழித்தது. கருப்பு பிரேம் கொண்ட கண்ணாடிக்கு பின்னால் இருந்த அவரது கூர்மையான கண்கள் ஒரு ரேடார் போல ஒவ்வொரு மாணவரின் முகத்திலும் படர்ந்து கொண்டே இருந்தது. அவர் கரும்பலகையில் எழுதும் அறியப்படாத எண்கள் ஆஃப் XY போலவே பல மாணவர்களுக்கும் அவரது மனமும் இருந்தது. -1 புதிர். ஆதித்யா பின்பக்க பெஞ்சில் அமர்ந்து ஜன்னல் வழியே தூரத்தை பார்த்தவாறு வானில் பறந்து உயரும் ஒரு பருந்தின் சிறகுகளில் தனது மனதை இணைத்திருந்த ஆதித்யா அந்த கூக்குரலில் திடுக்கிட்டான். கரும்பலகையை பாருடா. உன் கவனம் எங்கே இருக்கிறது? உனக்காக வானத்தில் ஏதாவது புதையல் தோண்டி வைக்கப்பட்டிருக்கிறதா? ராகவன் ஐயாவின் கேள்வி ஒரு அம்பு போல அவனை தைத்தது. வகுப்பில் இருந்த மற்ற குழந்தைகள் ஒரு கணம் அமைதியானார்கள். ஆதித்யா சட்டென்று தலையை கவிழ்த்தான். ராகவன் ஐயா அப்படித்தான் ஒரே ஒரு பார்வையால் கூட மாணவர்களை அடக்கிவிடுவார். பள்ளி குழந்தைகளிடையே அவருக்கு ஒரு செல்ல பெயர் இருந்தது, சிங்கம். அந்த பெயரை கேட்டாலே பலருக்கும் உள்ளுக்குள் உதறல் எடுக்கும். ஆனால் அந்த சிங்கத்தின் இதயத்தில் மறைந்திருந்த பாசத்தின் ஊற்றை யாரும் கண்டதில்லை அல்லது பார்க்க முயற்சிக்கவில்லை. வகுப்பு முடிந்ததை அறிவித்து மீண்டும் மணியடித்தது. மாணவர்கள் ஒரு பெருமூச்சுடன் புத்தகங்களை மூடி வைத்தனர். சுண்ணாம்பு கட்டியின் தூள் படிந்த கைகளை டஸ்டால் தட்டினெற்றியின் வியர்வை துளிகளை முழங்கையால் துடைத்துக்கொண்டு ராகவன் ஐயா ஆசிரியர்கள் அறை நோக்கி நடந்தார். வகுப்பறையின் வாசல்படியில் வந்தபோது பயந்து நடுங்கி நிற்கும் ஒரு உருவத்தை அவர் கண்டார். அது 8ஆம் வகுப்பைச் சேர்ந்த லீலா. ஒல்லியாக இருந்த ஒரு பெண். காற்றில் பறந்து ஆடும் அவளது கூந்தல் போல அவளது மனமும் அலைபாய்கிறது என்று அந்த முகம் சொன்னது. அவளது மெலிந்த கைகளில் இருந்த கணித புத்தகத்தின் பக்கங்கள் ஒரு மெல்லிய காற்றில் கூட நடுங்குவது போல இருந்தது. அவளது பெரிய கண்களில் சந்தேகமும் பயமும் ஒரே நேரத்தில் நிழலாடியது. அவளை பார்த்ததும் ஐயாவின் முகத்தில் இருந்த கடுமை தானாகவே தணிந்தது. என்னம்மா என்று அவர் கேட்டபோது அவரது குரலில் இருந்த வழமையான அதிகாரத் தொனி கரைந்து போயிருந்தது. அதற்கு பதிலாக அங்கு நிரம்பியிருந்தது மென்மையான ஒரு கனிவு. ஐயா, இந்த கணக்கு. அவள் தழுதழுக்கும் குரலில் புத்தகத்தை அவரிடம் நீட்டினாள். எவ்வளவு செய்தாலும் விடை வரவில்லை. அவளது குரல் மிகவும் மெலிந்து போயிருந்தது. அவர் பாசத்துடன் புன்னகைத்தார். அந்த கம்பீரமான முகத்தில் மலர்ந்த புன்னகைக்கு ஒரு தனி அழகு இருந்தது. அதை பார்ப்பவர்களின் மனதில் இருந்த பயத்தை விரட்டும் ஒரு மருந்து போல அது இருந்தது. அவர் புத்தகத்தை வாங்கி அந்த கணக்கை எளிமையான வழிகளிலும் அவளுக்கு புரியும் உதாரணங்களுடனும் விளக்கிக் கொடுத்தார். இப்படித்தான் செய்ய வேண்டும். ஒவ்வொரு அடியையும் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். கணிதத்தை மனப்பாடம் செய்யக்கூடாது, அதன் வழியை புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு கதை உண்டு. அந்த கதை புரிந்தால் பிறகு கணிதம் ஒரு விளையாட்டுதான். போய் செய்து பார்வரவில்லை என்றால் நாளை மீண்டும் வா. 100 முறை சொல்லிக் கொடுக்க எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. அந்த வார்த்தைகளில் நிறைந்திருந்த கனிவும் பொறுமையும் லீலாவின் பயத்தை முழுவதுமாக போக்கியது. அவள் பூரித்த மனதுடன் புன்னகைத்து தலையசைத்தாள். அந்த புன்னகையை காணும்போது கிடைக்கும் திருப்திதான் ஒரு ஆசிரியராக அவருக்கு கிடைத்த மிகப்பெரிய வெகுமதி. இதுதான் ராகவன் ஐயாவின் உண்மையான உலகம். வெளியே இருந்த கண்டிப்பின் கனத்த கவசத்திற்குள் அன்பையும் பாசத்தையும் ஒரு கடலை போல மறைத்து வைத்த ஒரு சாதாரண மனிதன். ஆனால் அந்த உலகின் மிகப்பெரிய உண்மையும் அவரது அடக்கி வைத்த வேதனையும் நகரிலிருந்து விலகி வயல்வெளியின் ஓரத்தில் இருந்த ஒரு சிறிய ஓட்டு வீடாக இருந்தது. அந்த வீட்டின் 4 சுவர்களுக்குள் அவரது உலகம் சுருங்கியிருந்தது. அங்கே புற்றுநோய் என்ற கொடிய நோயுடன் ஒவ்வொரு கணமும் போராடி நினைவுகளை இழந்து கொண்டிருந்த அவரது தாய் சாரதாதாங்களாகவும் நிழலாகவும் எல்லாவற்றிற்கும் துணையாக இருந்த தங்கை லீலா. அதுதான் அவரது வாழ்க்கை. அம்மாவின் சிகிச்சை செலவுகள் ஒரு பெரிய சுமையாக அவரது தோள்களில் தொங்கிக் கொண்டிருந்தன. பள்ளியில் கிடைத்த சம்பளம் மருந்துக்கும் மருத்துவமனை பயணங்களுக்கும் போதாத போது அவர் மற்றொரு உருவத்தையும் எடுத்தார். பகலில் இயற்கணித சமன்பாடுகளை போதிக்கும் ஆசிரியர், மாலை நேரங்களில் நிலத்தின் பரப்பளவை அளந்து விற்கும் ஒரு சிறிய ரியல் எஸ்டேட் புரோக்கர். அவர் சேமிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் அம்மாவின் அடுத்த கீமோவிற்கானதாக இருந்தது. தனது தனிப்பட்ட ஆசைகள் அனைத்தையும் அவர் எப்போதோ மறந்திருந்தார்.
ஒரு நல்ல சட்டையை அணிந்து ஒரு திரைப்படம் பார்த்து எவ்வளவு காலமாயிற்று என்று அவருக்கு நினைவில்லை. லீலாவின் படிப்பு மற்றும் அவளது எதிர்காலம் பற்றிய கவலைகள் இரவில் பல நேரங்களில் அவரது தூக்கத்தை கெடுத்தன. இருப்பினும் அந்த மனிதர் யாரிடமும் புகார் சொல்லவில்லை, யாரிடமும் உதவி கேட்கவில்லை. அமைதியாக தனது வலிகளைத்தானே சுமந்தார். பள்ளியில் இருந்த சிங்கம் வீட்டிற்கு வந்தால் வலியால் துடிக்கும் அம்மாவுக்கு முன்னால் ஒரு குழந்தையைப் போல உதவியற்றவராக மாறுவார். யாரும் பார்க்காமல் சமையலறையின் மூலையிலிருந்து கண்ணீரை துடைக்கும் தங்கையை பார்க்கும்போது அவரது நெஞ்சம் துடிதுடித்தது. இருப்பினும் மறுநாள் காலையிலும் எதுவும் நடக்காதது போல சலவை செய்த சட்டையும் வேட்டியும் அணிந்து முகத்தில் ஒரு கம்பீரத்தை கொண்டு வந்து அவர் சத்தியமங்கலம் பள்ளிக்குச் செல்வார். ஒரு புதிய தலைமுறைக்கு அறிவொளியை பரப்பதனது சொந்த வாழ்க்கையின் இருட்டை மறைத்துக் கொண்டு. சத்தியமங்கலம் என்ற சிறிய நகரின் நரம்புகளில் மறைந்திருந்த பயத்தின் மறுபெயர் சேகராகும். மக்கள் அவரை மரியாதையுடன் அல்ல பயத்துடன் தான் பார்த்தனர். சேகரின் சாம்ராஜ்யம் சிமெண்ட் வியாபாரத்தின் மறைவில் நடத்திய கூலி வசூல் மற்றும் நிலத்தரகு மூலம் கட்டப்பட்டது. கருத்த நிறமும் கருங்காலி போல உறுதியான உடலும் எப்போதும் கோபமான பார்வையுமுடைய அவரது தோற்றமே யாருக்கும் ஒரு நடுக்கத்தை உண்டாக்க போதுமானதாக இருந்தது. அவரது வலதுகரமாக எப்போதும் நிழல் போல நடந்து வரும் மணி மற்றும் எந்த ஒரு எல்லைக்கும் செல்ல தயங்காத சில இளைஞர்களும் சேர்ந்ததுதான் சேகரின் சாம்ராஜ்யம். சட்டம் பல நேரங்களில் அவரது பணத்துக்கு முன்னால் கண்ணை மூடிக்கொண்டது. நகரத்தை இரண்டாக பிளந்து செல்லப்போகும் புதிய புறவழிச்சாலையின் செய்தியை சேகர் அரசின் முதல் சர்வே நேரத்திலேயே அறிந்து கொண்டார். அவரது வணிகக் கண்கள் அந்த நிலத்தில் வரவிருக்கும் தங்கத்தின் பிரகாசத்தை அன்றே கண்டன. சாலை கடந்து செல்லும் பாதையிலிருந்த மிகவும் முக்கியமான ஒரு ஏக்கர் நிலம் கந்தசாமி செட்டியார் மற்றும் அவரது மனைவி சாரதாவின் பெயரில் இருந்தது. பிள்ளைகள் யாரும் துணையில்லாமல் வெளி உலகத்துடன் பெரிய தொடர்பு இல்லாமல் வாழும் அந்த வயதான தம்பதியினர் சேகரின் கண்ணில் எளிதில் வீழ்த்தக்கூடிய இரையாக இருந்தனர். ஒருநாள் மாலை தனது கருப்பு எஸ்யூவியில் மணியையும் கூட்டிக் கொண்டு சேகர் அவர்களின் ஓட்டு வீட்டின் முற்றத்தில் புழுதியை பறக்கவிட்டபடி வந்து இறங்கினார். பூமுகத்தில் இருந்த சாய்வு நாற்காலியில் அமர்ந்திருந்த கந்தசாமி செட்டியார் அந்த காட்சியைக் கண்டு பயத்துடன் எழுந்தார். உட்காருங்க, நான் சும்மா ஒரு நல்ல செய்தி சொல்ல வந்தேன், சேகர் கொடூரமாக சிரித்தபடி சொன்னார். அவரது குரலில் இருந்த கேலி அந்த பாவம் மனிதரின் நெஞ்சை துளைத்தது. உங்க நிலத்தின் வழியாத்தான் புது ரோடு வருது. கவர்மெண்ட் கையகப்படுத்தும்போது ஒரு பைசா கூட கிடைக்கப் போவதில்லை. நான் ஒரு கருணை காட்டுகிறேன். 5 லட்சம் ரூபாய் தரேன், நாளைக்கே பத்திரப்பதிவு செய்யலாம். சாரதா உள்ளறையிலிருந்து பயத்துடன் எட்டி பார்த்தார். ஐயோ சாமி, இது எங்களுடைய ஒரே சொத்து. இதுக்கு நல்ல விலை வரும்னு தான் பையன் சொன்னான் என்று அவர்கள் நடுக்கத்துடன் சொன்னார்கள். சேகரின் முகம் இறுக்கமடைந்தது. உன் பையனா இங்கே விஷயங்களை முடிவு பண்றது? அரசாங்கத்தின் புல்டோசர் வந்து உங்க வீட்டை இடித்து தள்ளும்போது அவன் இங்கே இருக்க மாட்டான். ஒன்று நான் கொடுக்கும் இந்த பிச்சை காசை வாங்கிக் கொண்டு இடத்தை விட்டு போங்க, இல்லைனா எல்லாத்தையும் இழந்து தெருவில் கிடக்க வேண்டியதுதான். முடிவு செய்ய ஒரு நாள் அவகாசம் தரேன். ஒரு புயல் போல வந்து அவர் மீண்டும் காருக்குள் ஏறிச் செல்லும்போது அந்த வீட்டின் ஐஸ்வர்யம் முழுவதும் கசிந்து போனது போல தோன்றியது. அந்த தம்பதியினரின் மகன் சுரேஷ் ராகவன் ஐயாவின் பிரியமான மாணவர்களில் ஒருவனாக இருந்தான். இராணுவத்தில் பணிபுரியும் அவன் அன்றிரவு அப்பாவின் நடுங்கும் குரலை போனில் கேட்டபோதுதான் விஷயத்தை அறிந்தான். என்ன செய்வது என்று தெரியாமல் அவன் நேராக ஐயாவை அழைத்தான். எல்லாவற்றையும் கேட்டபோது ராகவன் ஐயாவின் உள்ளத்திலிருந்த நீதியின் உணர்வு கொதித்தது. தான் போதித்த மாணவனின் பெற்றோருக்கு வரும் அநீதியை அவரால் தாங்க முடியவில்லை. மறுநாள் காலையிலேயே புறவழி சாலையின் அலைன்மெண்ட் திட்டத்தையும் அரசு நிர்ணயித்த இழப்பீட்டு விவரங்களையும் கிராம நிர்வாக அலுவலரிடமிருந்து ஏற்பாடு செய்து ஐயா அவர்களின் வீட்டிற்கு வந்தார். சேகரின் அச்சுறுத்தலால் துவண்டு போயிருந்த அந்த வயதான மனங்களுக்கு ஐயாவின் வருகை ஒரு ஆறுதலாக இருந்தது. மாமா, பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதை பாருங்கள். அவர் ஆவணங்களை அவர்கள் முன்வைத்தார். அரசு கையகப்படுத்தும்போது இந்த இடத்திற்கு குறைந்தபட்சம் 30 லட்சம் ரூபாய் இழப்பீடு கிடைக்கும். சாலை வந்த பிறகு மீதமுள்ள பகுதிக்கு கோடிக்கணக்கில் விலை வரும். அவன் உங்களை ஏமாற்ற பார்த்திருக்கிறான். தைரியமாக இருங்கள், எது நடந்தாலும் நான் கூட இருப்பேன். ராகவன் ஐயாவின் வார்த்தைகளில் இருந்த நேர்மையும் தைரியமும் அவர்களுக்கு கொடுத்த தன்னம்பிக்கை சிறியதல்ல. அவர்களின் கண்களில் மீண்டும் ஒளி நிரம்பியது. அன்றிரவு மாலைபத்திர பதிவுக்கான விஷயங்களை பேச மணி அவர்களை அழைத்தபோது கந்தசாமி செட்டியாரின் குரலில் பயத்தின் ஒரு துளிகூட இல்லை. நாங்கள் நிலத்தை விற்கவில்லை என்று ஒரே வார்த்தையில் அவர் பதில் கொடுத்தார். வியாபாரம் முடங்கியதை அறிந்த சேகர் பைத்தியம் பிடித்தது போல் உணர்ந்தார். இழந்தது லட்சங்கள். அல்லசத்தியமங்கலத்தில் தனக்கு எதிராக குரல் கொடுக்க ஒருவன் இருக்கிறான் என்பதுதான் அவரை மேலும் கோபப்படுத்தியது.
அன்றிரவுதனது வீட்டின் விசாலமான பூமுகத்திலிருந்த சாய்வு நாற்காலியில் அமர்ந்து விஸ்கியை உறிஞ்சிக் கொண்டிருந்தபோது சேகரின் கண்கள் பழிவாங்கும் உணர்வால் சிவந்திருந்தன. அந்த கிருமி ஒரு கணக்கு வாத்தியார். அவனது திமிரை பார்த்தாயா? என் கஞ்சியில் மண்ணை போட அவன் மட்டும் வளர்ந்து விட்டானா? அவனுக்கு நான் ஒரு பாடம் புகட்டுவேன். அவனது முதுகெலும்பை உடைக்கும் வாழ்க்கை முழுவதும் அவன் நினைவில் வைத்திருக்கும் ஒரு பாடம். கிளாஸிலிருந்த மதுவை ஒரே மூச்சில் குடித்த அவர் அதை பல்லிடுக்குகளில் கடித்தது போல் உணர்ந்தார். அந்த இருட்டில் அவரது கண்கள் ஒரு வேட்டை மிருகத்தைப் போல மின்னியது. போனை எடுத்து அவர் மணியின் எண்ணை டயல் செய்தார். மறுமுனையில் போன் எடுத்ததும் அவர் அமைதியாக, ஆனால் மரணத்தின் குளிர்ச்சியுடனான குரலில் சொன்னார், மணி. அந்த வாத்தியார் இருக்கானே, ராகவன் வாத்தியார். அவனை பற்றி சும்மா ஒரு விசாரிப்பு பண்ண. வீடு குடும்பம் நடமாட்டம் எல்லாமே. வெளியே சிதறி கிடந்த இளம்வெயிலுக்கு ராகவன் ஐயாவின் மனதில் இருந்த இருட்டை போக்கும் சக்தி இருக்கவில்லை. அவரது மனம் முந்தைய இரவின் நினைவுகளில் சிக்கிக் கிடந்தது. வலியால் துடித்த அம்மாவின் மெல்லிய முனகல்கள் இன்னும் காதில் ஒலிப்பது போல. ஒவ்வொரு முறை கண்ணை மூடும்போதும் வலியை அடக்கிக் கொண்டு சுருங்கும் அந்த முகம் ஒரு வேதனையாக உள்ளே நிரம்பியது. மருத்துவமனையின் மருந்து வாசனை அடைக்க வேண்டிய பாக்கி கட்டணம் தூக்கமில்லாமல் சிவந்து கலங்கிய கண்கள் அனைத்தும் சேர்ந்து அவரை ஒரு சிறையில் அடைத்திருந்தன. இவை எல்லாவற்றிற்கும் மேலா கலீலாவின் கல்யாணம் ஒரு கேள்விக்குறியாக முன்னால் நின்றது. இந்த சிந்தனைகளின் சுமையை தோளில் சுமந்துக நின்று கொண்டிருக்கும் மனதுடன் அவர் வகுப்பறைக்குள் காலடி எடுத்து வைத்தார். வகுப்பறையில் இருந்த குழந்தைகளின் சலசலப்பு சத்தம் அவருக்கு எரிச்சலாக தோன்றியது. எப்போதும் போல முதல் வரிசை பெஞ்சில் சேகரின் மகன் ஆதி தலையை குனிந்து அமர்ந்திருந்தான். அவனது அமர்வில் ஒருவித அலட்சியமும் பாராமுகமும் நிறைந்திருந்தது. கடந்த வாரமும் வீட்டு பாடம் செய்யாமல் வந்ததற்கு எச்சரிக்கை கொடுத்ததுதான். இருந்தும் எந்த மாற்றமும் இல்லை. அந்த காட்சி ஏற்கனவே குழப்பத்தில் இருந்த அவரது மனதில் எண்ணெயை ஊற்றியது போலானது. ஆதி ஐயாவின் குரல் வகுப்பறையின் சலசலப்பிற்கு மேலே ஒரு இடி முழக்கம் போல உயர்ந்தது. ஆதி மெதுவாக தலையை உயர்த்தி பார்த்தான். அந்த பார்வையில் குற்ற உணர்ச்சியின் ஒரு துளி கூட இல்லை. அதற்கு பதிலாக ஒருவித திமிர் நிழலாடியது. அந்த பாவம் ராகவன் ஐயாவின் பொறுமையின் கடைசி எல்லையையும் அறுத்தது. புத்தகம் எங்கே? குரலின் கடுமை அதிகரித்தது. ஆதி பதிலளிக்கவில்லை. அவனது மௌனம் ஒரு சவால் போல தோன்றியது. சுற்றியிருந்த மாணவர்கள் பேச்சு நிறுத்தி அவர்களை கவனிக்கத் தொடங்கினர். எழுந்து நிற்கச் சொன்னது காதில் விழவில்லையா? அவர் கத்தினார். உள்ளே இருந்த அழுத்தங்கள் அனைத்தும் அந்த குரலில் கலந்திருந்தன. அப்போதும் அதே பாவனையுடன் ஆதி நின்றான். அந்த நிமிடத்தில் ராகவன் ஐயாவின் கண்களில் இருட்டு பரவியது. வலியால் துடிக்கும் அம்மாவின் முகமடைக்கப்படாத கடன்கள், தூக்கமில்லாத இரவுகள், செய்து முடிக்க முடியாத பொறுப்புகள். வாழ்க்கை ஒரு தோல்வி என்ற எண்ணம் அவரை சூழ்ந்தது. முன்னால் நிற்கும் ஆதியின் திமிர் அந்த தோல்விகள் அனைத்திற்கும் ஒரு குறியீடாக அவருக்கு தோன்றியது. தன்னால் எதையும் கட்டுப்படுத்த முடியவில்லை என்ற கையறு நிலை ஒரு எரிமலையைப் போல உள்ளே குதித்தது. அவரால் தன்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. வலது கை காற்றில் உயர்ந்தது. முழு சக்தியுடன் அது ஆதியின் கன்னத்தில் பதிந்தது. ஐப்பளார்! அந்த சத்தத்தில் வகுப்பறை ஒரு இடுகாடு போல அமைதியாகியது. பறவைகள் இறைவது கூட கேட்கவில்லை. அடித்த பிறகு ஒரு அதிர்ச்சியுடன் ராகவன் ஐயா தனது கையை பார்த்தார். நடுங்கும் அந்த கை தன்னுடையது அல்ல என்று ஒரு கணம் அவர் ஆசைப்பட்டார். தான் என்ன செய்துவிட்டேன் ஒரு குழந்தையிடம்? தனது கோபத்தை தீர்க்க ஒரு பிஞ்சு கன்னத்தை காயப்படுத்திய ஆசிரியர். குற்ற உணர்ச்சியின் 1000 ஊசிகள் ஒரே நேரத்தில் இதயத்தில் தைத்தன. அடியின் தாக்கத்தில் ஆதியின் முகம் ஒரு பக்கமாக கோணி போயிருந்தது. அவனது கண்கள் ஆச்சரியத்தாலும் வலியாலும் விரிந்தன. பிறகு அந்த கண்களில் அவமானத்தின் தீ எரிந்தது. கன்னத்தில் பதிந்த 5 விரல்கள் சிவந்து வீங்கியிருந்தது. சுற்றியிருந்த சக மாணவர்களின் கண்களில் இருந்த பரிதாபம் அந்த அவமானத்தை மேலும் கூட்டியது. அவனது கண்கள் நிரம்பி வழிந்தன. ஒரு தேம்பலுடன் அவன் புத்தகத்தை எடுக்காமல் வகுப்பறையிலிருந்து வெளியே ஓடினான். அந்த ஓட்டம் ராகவன் ஐயாவின் நெஞ்சில்தான் சென்று தைத்தது. வெறுமையான வாசல் படியை பார்த்து அவர் ஒரு கணம் உறைந்து நின்றார். ஓடி மறையும் அந்த உருவம் ஒரு துயரத்தின் ஆரம்பம் என்று அவரது மனம் முணுமுணுத்தது. வகுப்பறையில் நிலவிய அமைதி வரவிருக்கும் புயலின் பயமுறுத்தும் அமைதியாக இருந்தது. வெளியே இருட்டு பரவ தொடங்கியிருந்தது. எங்கோ தூரத்தில் ஒரு நாய் ஊளையிடும் மெல்லிய சத்தம் மட்டுமே. அந்த அமைதியை கிழித்து கொண்டு அழுகையை அடக்கிக் கொண்டு வீட்டிற்கு ஓடி வந்த ஆதியைத்தான் சுமா முதலில் பார்த்தாள். அவனது சிறிய முகம் கண்ணீரில் நனைந்திருந்தது. புத்தக பையை ஒருபுறம் வீசிவிட்டு அவன் அம்மாவை கட்டியணைத்து சத்தமாக அழத் தொடங்கினான். என்னடா கண்ணா, என்ன ஆச்சு? சுமா அவனது தலையை தடவி கவலையுடன் கேட்டாள். வார்த்தைகளுக்கு பதிலாக தேம்பல்கள் மட்டுமே பதிலளித்தன. அவனது முகத்தை கைகளில் எடுத்து கண்ணீரை துடைக்கும்போதுதான் சுமா அதை பார்த்தாள்.
ஆதியின் இடது கன்னத்தில் 5 விரல்கள் பதிந்தது போல சிவந்து தடித்திருந்தது. ஒரு கணம் அவளது உள்ளம் பதறியது. யார் யார் உன்னை அடித்தது? அவளது குரல் தளர்ந்தது. உள்ளறையில் பத்திரிகையை படித்துக் கொண்டிருந்த சேகர் சத்தம் கேட்டு வெளியே வந்தார். அழுது கலங்கிய கண்களுடன் நிற்கும் மகனையும் அவனது கன்னத்தில் இருந்த சிவந்த தழும்புகளையும் அவர் ஒரே நேரத்தில் கண்டார். சேகரின் உள்ளத்தில் இருந்த அப்பா ஒரு கணம் வலித்தாலும் அதற்கும் அப்பால் இருந்த உள்ளத்தின் பேய் மெதுவாக விழித்துக் கொண்டது. மகனின் கன்னத்தில் இருந்த அந்த சிவந்த தழும்பு அவரது கண்களில் பழிவாங்குவதற்கான ஒரு ஆயுதமாக மின்னியது. எத்தனை நாட்களாக ராகவனுக்கு எதிராக பயன்படுத்த ஒரு துரும்பிற்காக அவர் காத்திருந்தார். இப்போது கடவுளே ஒரு வழியை திறந்து வைத்தது போல அவருக்கு தோன்றியது. அவரது முகம் இறுக்கமடைந்தது. கண்களில் கொடூரமான ஒரு பிரகாசம் மின்னியது. ஆதியை சுமா சமாதானப்படுத்தி உள்ளே அழைத்து சென்றபோது சேகர் வராண்டாவில் இருந்த நாற்காலியில் அமர்ந்தார். அவரது மனதில் கணக்குகள் ஆரம்பித்துவிட்டன. இது ஒரு சாதாரண சண்டை அல்ல, இது ஒரு பொன்னான வாய்ப்பு. இரவு உணவுக்குப் பிறகுதான் சேகர் அந்த விஷயத்தை சுமாவிடம் தெரிவித்தார். இதான் எனக்கு கிடைச்ச வாய்ப்பு. அந்த ராகவனின் நெகிழிப்பை நிரந்தரமா முடிக்க, அவன் வாழ்க்கையை நாசமாக்க எனக்கு ஒரு வழி கிடைச்சிருக்கு. அவரது வார்த்தைகளில் இருந்த வெறியின் கூர்மை சுமாவை பயமுறுத்தியது. என்ன வழி? நீங்க தேவையில்லாத எதுக்கும் போக வேண்டாம். ஒரு ஆசிரியர் குழந்தையை அடிப்பது முதல் தடவை இல்லையே. பரவாயில்லை, நாம் நாளை பள்ளிக்கு சென்று பேசலாம். சேகர் கொடூரமாக சிரித்தார். அந்த சிரிப்பில் வரவிருக்கும் ஆபத்தின் அறிகுறி இருந்தது. பேசுவதா? ஹாஹா, அடித்தால் என்ன ஆகப் போகிறது? போனால் ஒரு இடைநீக்கம் அல்லது ஒரு எச்சரிக்கை. அதோடு அவன் மீண்டும் ஹீரோ ஆகிவிடுவான். ஆனால் நான் யோசித்தது அதுவல்ல. அவர் குரலை தாழ்த்தி ஒரு சதிகாரரின் பாவனையுடன் தொடர்ந்தார். ஃபோக்சோ கேள்விப்பட்டிருக்கிறாயா? வயது வராத குழந்தைகளை பாலியல் ரீதியாக துன்புறுத்தினால் வரும் வழக்கு. வாத்தியார் அவனை அடித்தான் என்று அல்ல, பாலியல் ரீதியாக தொந்தரவு செய்தான் என்றுதான் நாம் புகார் கொடுக்கப் போகிறோம். பிறகு அவன் வாழ்க்கை அதோடு முடிந்துவிடும். சமூகத்தில் தலை நிமிர்ந்து நடக்க முடியாது, வேலை போய்விடும், குடும்பம் உடைந்து போகும். பாதிக்கப்பட்டவரின் பெயரோ விவரங்களோ வெளியே வராது. அதனால் ஆதிக்கு எந்த தீங்கும் வராது. கேட்டதை நம்ப முடியாமல் சுமா திகைத்துப் போனாள். ஐயோ, என் தெய்வமே! இல்லாத விஷயத்தைச் சொல்ல ஒரு குழந்தையை பயிற்றுவிப்பதா? கடவுள் கோபிப்பார். அது நம் குழந்தைக்குத்தான் கெடுதல் செய்யும். வேண்டாம், நமக்கு அந்த சாபம் வேண்டாம். அவளது பலவீனமான எதிர்ப்புகளை அவர் இகழ்ந்தார். கடவுளா? எந்த கடவுள்? என் 10 லட்சம் ரூபாய் அவன் காரணமாக இழந்தபோது இந்த கடவுள் எங்கே இருந்தார்? அவன் விலை கொடுக்க வேண்டும் சுமா. அவன் அனுபவித்தே ஆக வேண்டும். சேகர் நாற்காலியிலிருந்து எழுந்தார். நான் சொல்வதை ஆதி கேட்பான். கேட்க வைக்க எனக்கு தெரியும். அன்றிரவு உறங்கிக் கொண்டிருந்த ஆதியை சேகர் எழுப்பினார். தூக்க கலக்கத்துடன் கண்ணை துடைத்த மகனின் அருகில் அமர்ந்து அவர் பாசத்துடன் அவனது தலையை தடவினார். கண்ணாவாத்தியார் அடித்தபோது வேற ஏதாவது செஞ்சாரா? அவர் மென்மையாக கேட்டார். ஆதி இல்லை என்று தலையசைத்தான். நீ பயப்பட வேண்டாம், அப்பா இருக்கேன்ல கூட. வாத்தியார் உன் உடலில் எங்கேயாவது தொட்டாரா? உனக்கு பிடிக்காத மாதிரி நடந்தாரா? குழந்தையின் வெள்ளந்தி மனதிற்கு அந்த கேள்வியின் அர்த்தம் புரியவில்லை. அவன் சந்தேகத்துடன் அப்பாவை பார்த்தான். நீ அப்பாவிடம் உண்மையைச் சொல்ல வேண்டும். வாத்தியார் உன்னை துன்புறுத்தினார் என்று போலீசிடம் சொல்ல வேண்டும். இல்லை என்றால் அந்த வாத்தியார் வேறொரு நிறைய குழந்தைகளையும் இப்படித்தான் துன்புறுத்துவார். ஆதி நல்ல பையன்தானே? அப்பாவுக்காக இதைச் சொல்ல வேண்டும். அவனது சிறிய மனதில் சந்தேகமும் பயமும் ஒரே நேரத்தில் நிரம்பியது. அப்பா சொல்வதில் உள்ள சரி மற்றும் தவறை அவனால் பிரித்து அறிய முடியவில்லை. ஆனால் வாத்தியார் அடித்தது மட்டும்தான் அவன் உளறிக்கொண்டே சொன்னான். சேகரின் முகம் மாறியது. நான் சொல்வதை கேட்டால் போதும். இல்லை என்றால் அப்பா பிறகு உன்னிடம் பேச மாட்டேன். உனக்கு வாங்கித் தந்த பொம்மைகளையெல்லாம் நான் திரும்ப எடுத்துக்கொள்வேன். மிரட்டலின் குரல் அந்த குழந்தையை பயமுறுத்தியது. அன்பும் பாசமும் மாறி மிரட்டலின் வடிவம் வந்தபோது அவன் உதவியற்றவனானான். அன்றிரவு அப்பாவின் பிடிவாதத்திற்கு முன்னால் அவனது எதிர்ப்புகள் மெலிந்து போயின. ஒரு விஷ விதை அவனது வெள்ளந்தி மனதில் ஆழமாக பதிந்தது. நாளைதான் சொல்லப்போகும் பொய்யின் விளைவுகளைப் பற்றி அறியாமல் அப்பாவின் பாசம் போய்விடுமோ என்ற பயத்தில் ஆதி மெதுவாக தலையசைத்தான். அந்த அறையின் மங்கலான வெளிச்சத்தில் ஒரு தந்தை தனது மகனின் ஆன்மாவில் ஒரு பொய்யின் விஷத்தை புகுத்துவதைக் கண்டு காலம் உறைந்து நின்றது. மறுநாள் சத்தியமங்கலம் கிராமம் வழக்கம் போல அமைதியான காலை பொழுதில் விழித்தது. பள்ளியில் பிரார்த்தனை கீதம் ஒலித்தது. வகுப்பறைகளில் குழந்தைகளின் சத்தம் நிரம்பியது. 8ஆம் வகுப்பில் ராகவன் ஐயா தமிழ் பாடலின் அர்த்தங்களுக்குள் மூழ்கிக் கொண்டிருந்தார்.
நேற்று நடந்த சம்பவத்தின் ஒரு மெல்லிய நிழல் மனதில் இருந்தபோதிலும் கற்பிக்கும் வேகத்தில் அவர் அதையெல்லாம் மறக்க முயன்றார். நேரம் 11 மணியை நெருங்கியது. பள்ளியின் சுற்றுச்சூழலில் அசாதாரணமான ஒரு அமைதி பரவியது. கேட்டை கடந்து ஒரு போலீஸ் ஜீப் புழுதியை பறக்கவிட்டபடி பள்ளி முற்றத்திற்குள் வேகமாக வந்ததுதான் அந்த அமைதிக்கு காரணம். வகுப்பறைகளின் ஜன்னல்கள் வழியே குழந்தைகளின் ஆர்வமுள்ள கண்கள் அந்த காட்சியின் மீது குவிந்தன. ஆசிரியர்களிடையே ஒரு பதட்டம் அலைமோதியது. ஜீப்பில் இருந்து கம்பீரமான முகத்துடன் எஸ்ஐ மகேந்திரன் மற்றும் 2 காவலர்கள் இறங்கினர். அவர்களின் நடையின் வேகத்தில் ஏதோ அவசரமான விஷயத்திற்காகத்தான் வருகை என்று தெளிவாக தெரிந்தது. எஸ்ஐ நேராக தலைமை ஆசிரியரின் அறைக்குத்தான் சென்றார். நிமிடங்கள் நீண்டபோது பள்ளியில் அடக்கி பேசிய சலசலப்பு உயர்ந்தது. சிறிது நேரம் கழித்து பியூன் சங்கர் வியர்த்த முகத்துடன் 8ஆம் வகுப்பின் வாசல் அருகில் தோன்றினார். ராகவன் ஐயாவை தலைமை ஆசிரியர் அழைக்கிறார். அவரது குரலில் ஒரு நடுக்கம் இருந்தது. ராகவன் ஐயாவின் நெஞ்சில் ஒரு அடி விழுந்தது. சேகரின் மகனின் விஷயமாகத்தான் இருக்கும். ஒரு ஆசிரியர் என்ற முறையில்தான் செய்தது தவறு என்று குற்ற உணர்ச்சியுடன் அவர் தலைமை ஆசிரியரின் அறைக்கு நடந்தார். தலைமை ஆசிரியரின் அறையில் எஸ்ஐயைத் தவிர சேகரும் இருந்தார். அவரது கண்களில் பழிவாங்கும் தீ எரிந்தது. தலைமை ஆசிரியர் பரிதாபமாக ராகவனை பார்த்தார். அவரது முகத்தில் கவலையின் மேகங்கள் சூழ்ந்திருந்தன. உட்காருங்கள், எஸ்ஐ நாற்காலியை காட்டி சொன்னார். அது ஒரு கட்டளையின் குரல். ராகவன் அமர்ந்தார். அறையில் இருந்த காற்று கனமானதைப் போல அவருக்கு தோன்றியது. எஸ்ஐ மேஜை மீது விரல்களால் தாளமிட்டு கொண்டு கம்பீரத்துடன் கேட்டார். நீங்கள் சேகரின் மகன் ஆதியை நேற்று ஏதாவது செய்தீர்களா? செய்தேன் ஐயா, ராகவன் அமைதியாகச் சொன்னார். நான் அவனை அடித்தேன். ஒரு ஆசிரியர் ஒருபோதும் செய்யக்கூடாதது அது. என் கட்டுப்பாடு மீறிவிட்டது. அது தவறுதான். குற்றத்தை ஒப்புக்கொள்வதில் இருந்த நேர்மை அந்த வார்த்தைகளில் இருந்தது. சேகரின் முகத்தில் ஒரு இகழ்ச்சி மலர்ந்தது. எஸ்ஐயின் முகம் மேலும் கடுமையாகியது. அடித்ததா? அது மட்டுமல்லவே புகார். குழந்தையை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதற்காக உங்கள் மீது நாங்கள் போக்சோ வழக்கு பதிவு செய்துள்ளோம். We are arresting you. அந்த வார்த்தைகள் ஒரு இடி போல ராகவனின் காதுகளில் துளைத்துச் சென்றன. மூளையில் ஒரு மரத்துப்போதல் பரவியது. ஒரு கணம் உலகம் ஸ்தம்பித்தது போல, சுற்றியிருந்த சத்தங்கள் மறைந்ததைப் போல அவருக்கு தோன்றியது. அவர் நம்ப முடியாதது போல் எஸ்ஐயையும் பிறகு சேகரையும் பார்த்தார். இல்லை ஐயா, நான் அப்படி, என் தெய்வமே, நான் அப்படி எதுவும் செய்யவில்லை. இது இட்டுக்கட்டியது. என்னை குண்டு வைக்க போடப்பட்ட பொய். அவரது குரல் ஒரு அலறலாக அறையில் நின்றது. வார்த்தைகள் தொண்டையில் சிக்கி அவர் உடைந்து போனார். அதையெல்லாம் நீங்கள் கோர்ட்டில் சொல்லலாம். எஸ்ஐ உணர்ச்சியற்று சொன்னார். அழைத்துச் செல்லலாம். சட்டத்திற்கு அதன் வழிகள் இருந்தன. தலைமை ஆசிரியர் உதவியற்று தலையை கவிழ்த்திருந்தார். 2 காவலர்கள் முன்னால் வந்து ராகவனின் கைகளை பிடித்தனர். அப்போதும் அவர் கெஞ்சிக் கொண்டிருந்தார். ஐயா, நான் நிரபராதி. என்னை நம்புங்கள். ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் நம்ப முடியாத பார்வைகளுக்கு நடுவே அவமானத்தின் சிலுவையைச் சுமந்து ராகவனையா நடந்தார். வாராண்டுகளில் விளையாடி சிரித்து நடந்த அதே பள்ளிமுற்றம் அவருக்கு ஒரு விசாரணை கூடமாக அனுபவிக்கப்பட்டது. ஒவ்வொரு ஜோடி கண்களும் தன்னில் குற்றவாளியை தேடுவதாக அவருக்கு தோன்றியது. ஜீப்பிற்குள் ஏற்றும்போது வெளியே திரண்டிருந்த உள்ளூர் மக்களில் சிலரின் முகத்தில் இருந்த வெறுப்பை அவர் கண்டார். நிமிடங்களுக்குள் அந்த செய்தி சத்தியமங்கலம் கிராமத்தில் காட்டுத்தீ போல பரவியது. டீக்கடைகளிலும் சந்தைகளிலும் பெண்களின் கூட்டங்களிலும் ஒரே ஒரு விஷயம்தான். 8ஆம் வகுப்பு மாணவனை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய ஆசிரியர் கைது. நேற்று வரையையா என்று மரியாதையுடன் அழைத்தவர்கள் வெறுப்புடனும் அருவருப்புடனும் கிசுகிசுத்தார்கள். பாவம், குழந்தை என்னவெல்லாம் அனுபவித்ததோ இவனைப் போன்றவர்கள்தான் ஆசிரியர் சமூகத்திற்கே கெட்ட பெயர். வெளியே யோக்கியன் உள்ளுக்குள் இருந்ததை பார்த்தீர்களா? சமூகம் விசாரணையின்றி அவரை குற்றவாளியாக தீர்ப்பளித்தது. உண்மை என்னவென்று அறிய யாரும் காத்திருக்கவில்லை. ராகவன் என்ற ஆசிரியர் அந்த நிமிடம் முதல் சத்தியமங்கலத்தின் நினைவுகளில் ஒரு துன்புறுத்துபவராக முத்திரை குத்தப்பட்டுவிட்டார். அந்த செய்தி ஒரு சூறாவளி அல்ல, ராகவனின் வீட்டை வேரோடு பிடுங்கிய ஒரு வெள்ளமாக இருந்தது. மாலை மங்கியது. வீட்டின் இறக்கையில் ஏற்றி வைத்திருந்த குத்துவிளக்கின் பிரகாசம் கூட அந்த செய்தியின் இருளுக்கு முன்னால் மங்கிப்போனது. அண்டை வீட்டார்களின் கிசுகிசுப்புகள் காதில் விழுந்தபோது லீலாவின் உலகம் ஒரு கண்ணாடி மாளிகை போல உடைந்து விழுந்தது. காலடியில் இருந்த பூமி பிளந்து செல்வது போல அவளுக்கு தோன்றியது. துவண்டு போனாலும் அந்த நிமிடத்தில் அவளுக்கு நினைவுக்கு வந்தது அறைக்குள் பிரார்த்தனையுடன் அமர்ந்திருந்த அவரது அம்மா சாரதாதான். அந்த அப்பாவி இதயம் இந்த உண்மையை எப்படி தாங்கும்? ஒரு பைத்தியக்காரியைப் போல அவள் வீட்டின் கதவை மூடினாள். வெளியே இருந்த சத்தங்களை கேட்காமல் இருக்கையாருடைய பரிதாபம் நிறைந்த கண்களையும் காணாமல் இருக்க.
ஆனால் வெளியே பரவும் அவதூறுகளை எவ்வளவு நேரம் அவளால் தடுத்து நிறுத்த முடியும்? அறையிலிருந்து வெளியே வந்த சாரதா பார்த்தது வெளிரிய முகத்துடன் நடுங்கி நிற்கும் லீலாவைத்தான். அவளது கண்களில் இருந்த பயமும் நெஞ்சின் படபடப்பும் அந்த அம்மாவின் அனுபவத்தில் ஆபத்துக்கான அறிகுறியை கொடுத்தன. என்னம்மா, உன் முகம் ஏன் இப்படி இருக்கு? ராகவன் எங்கே? பாசம் நிறைந்த அந்த கேள்விக்கு முன்னால் லீலாவால் தாங்க முடியவில்லை. ஒரு வெடிப்பான அழுகையுடன் அவள் அந்த காலடியில் விழுந்தாள். விஷயமறியாமல் சாரதா அவளை பிடித்து எழுப்ப முயற்சித்தார். வெளியே இருந்த முணுமுணுப்புகளும் லீலாவின் அடக்க முடியா அழுகையும் சேர்ந்தபோது சாரதாவின் நெஞ்சில் ஒரு பயத்தின் தீக்கோளம் உருண்டது. முடிவில் தழுதழுக்கும் வார்த்தைகளில் லீலா உண்மையைச் சொன்னபோது அந்த அம்மாவின் பலவீனமான இதயம் ஒரு கணம் ஸ்தம்பித்தது. தாங்க முடியாத அதிர்ச்சியில், என் மகனே என்றொரு மெல்லிய கூச்சலுடன் அவர்கள் பின்னால் சரிந்தார்கள். லீலாவின் அலறல் கேட்டு ஓடிவந்த அண்டை வீட்டுக்காரர்கள் காண்பது இதயம் நின்று அசைவற்று தரையில் கிடக்கும் சாரதாவையும் அந்த காட்சியின் அதிர்ச்சியில் மயங்கி விழுந்து கிடக்கும் லீலாவையும் தான். அந்த வீட்டில் இருந்த குத்துவிளக்கு அணைந்திருந்தது அன்பும் நம்பிக்கையும் ஒரே நேரத்தில் இல்லாமல் போயிருந்தது. அதே சமயம் கிலோமீட்டர்களுக்கு அப்பால்லா கப்பில் இருந்த குளிர்ந்தயிரமான தரையில் உணர்ச்சியற்றவராக அமர்ந்திருந்தார் ராகவன். அவரது வாழ்க்கை ஒரு கணம் கொண்டு தலைகீழாக மாறியதன் அதிர்ச்சியிலிருந்து அவர் விடுபடவில்லை. அம்மாவையும் தங்கையையும் பற்றி நினைத்து அவரது உள்ளம் வெந்தது. அப்போதுதான் பூட்ஸின் சத்தம் அருகில் வந்தது. ஒரு காவலர் லாக்கப்பின் கம்பிகளை தட்டி கரடுமுரடான குரலில் சொன்னார், எழுந்திருடா, உன் அம்மா செத்து போயிட்டா. அந்த வார்த்தைகள் ஒரு சுத்தியலை போல ராகவனின் மூளையில் பதிந்தன. அது ஒரு அலறல் அல்ல, உள்ளத்திலிருந்து ஆத்மாவை பிடுங்கும் ஒரு ஓலமாக இருந்தது. அவரது உலகம் முழுவதுமாக இருட்டாகி போனது. எல்லாவற்றையும் இழந்தவனின் உணர்ச்சியின்மையுடன் அவர் அந்த குளிர்ந்த தரையில் ஊர்ந்து அமர்ந்தார். கண்ணீர் கூட வற்றி போயிருந்தது. விலங்கிடப்பட்ட கைகளுடன் போலீசாரின் துணையுடன் அம்மாவின் உயிரற்ற உடலருகில் அவர் நடந்து சென்றார். சுற்றியிருந்தவர்களின் பரிதாபம் நிறைந்த பார்வைகள் அவரது இதயத்தில் முட்கள் போல தைத்தன. வெள்ளை துணியால் மூடப்பட்டு அமைதியாக உறங்கும் அம்மாவின் முகத்தை பார்த்தபோது அவரது கட்டுப்பாடு இழந்தது. அந்த நெஞ்சில் விழுந்து ஒரு குழந்தையைப் போல அவர் சத்தமாக அழுதார். அம்மா, நான் எதுவும் செய்யலையம்மா. என் அம்மாவாவது என்னை நம்பும்மா. கண்ணை திறம்மா. அந்த அழுகை பார்த்து கொண்டிருந்தவர்களின் இதயத்தை உடைத்தது. ஆனால் சுற்றியிருந்த பரிதாபத்திற்கோ அல்லது அவரது கண்ணீருக்கோ சட்டத்தின் முன்னால் எந்த மதிப்பும் இருக்கவில்லை. விலங்கிடப்பட்ட கைகளை ஒரு போலீஸ்காரர் பிடித்து இழுத்தபோது அம்மாவின் புடவை தலைப்பிலிருந்து அவரது பிடி தளர்ந்தது. அவரது கடைசி நம்பிக்கையும் அங்கே முடிவுக்கு வந்தது. சேகரின் வீட்டில் அந்த வெற்றிக்கு மதுவின் வாசனை இருந்தது. முற்றத்தில் பிளாஸ்டிக் நாற்காலிகளில் அமர்ந்து சேகரும் அவரது நண்பர்களும் உறக்க சிரித்துக் கொண்டிருக்கும் போது மேலே உள்ள மாடியில் ஆதியின் அறை இடுகாடு போல அமைதியில் மூழ்கியிருந்தது. பொரித்த கோழி மற்றும் மதுவின் கடுமையான வாசனை ஜன்னல் வழியே கசிந்து வந்து அவனது வயிற்றில் குமட்டலை நிரப்பியது. கீழே எழும் ஒவ்வொரு சிரிப்பும் அவனது நெஞ்சில் தைக்கும் கூர்மையான ஆணிகளாக மாறின. ராகவன் ஐயாவின் அம்மாவின் மரணச் செய்தி ஒரு தணல் போல அவனது உள்ளத்தில் கனன்று கொண்டிருந்தது. அது ஒரு செய்தி அல்லதான், மூட்டிவிட்ட ஒரு பொய்யின் தீச்சுவாலையில் வெந்து போன ஒரு வாழ்க்கையின் மீதிப்பங்கு. ஒரு வார்த்தையால், ஒரு பொய்யால் ஒரு குடும்பத்தையே இல்லாமல் ஆக்க முடியும் என்ற புரிதல் ஒரு கருப்பு பாம்பைப் போல அவனைச் சுற்றியது. அவன் கண்களை மூடினான். கடந்த ஓணத் தேர்வில் கணிதத்தில் மதிப்பெண் குறைந்தபோது யாரும் பார்க்காமல் வகுப்பறைக்கு வெளியே நிறுத்தி ஐயா சொன்ன வார்த்தைகள் அவனது காதுகளில் ஒலித்தன. ஆதிக்கு திறமை இருக்கு, இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தினால் போதும். பயப்படாதே, நான் கூட இருக்கேன். அன்று அந்த வார்த்தைகள் கொடுத்த தைரியமும் தன்னம்பிக்கையும் எவ்வளவு பெரியது! அந்த கைகளில்தான் விஷத்தை பூசினோம். அந்த நன்மையில்தான் சேற்றை அள்ளி வீசினோம். உறக்கத்திற்குள் சரியும்போது எல்லாம் அவன் அந்த முகங்களை பார்த்தான். ஐயாவின் உடைந்த முகம், பிறகு அவரது அம்மாவின் சுருங்கிய கைகள். அந்த கைகள் தனக்கு நேராக நீள்வதாக அவனுக்கு தோன்றியது. என் மகனை, ஏண்டா நீ இப்படிச் செய்தாய் என்ற அவரது மெல்லிய குரல் ஒரு முனகலாக அவனது காதுகளில் துளைத்துச் சென்றது. அவன் திடுக்கிட்டு எழுந்தான். உடல் வியர்வையில் குளித்திருந்தது. அறையின் இருண்ட மூலைகளை பார்த்து அவன் பயந்து நடுங்கினான். தான் சொன்ன பொய்க்கு இப்போது உயிர் உண்டு. அதற்கு உருவமும் சத்தமும் உண்டு. அது அவனது கூட இந்த அறையில் இருக்கிறது. அவனது மனசாட்சியை அரித்துக்கொண்டு போலீசுக்கு வாக்குமூலம் கொடுக்க வேண்டிய நாள் விடிந்தது. காலை உணவு சாப்பிட அமர்ந்த ஆதியின் தொண்டையிலிருந்து ஒரு வாய் கூட கீழே போகவில்லை. சேகர் அவனது அருகில் வந்து அமர்ந்தார். அவரது கண்களில் முந்தைய நாளின் மதுவின் சிவப்பு ஒளி படிந்திருந்தது. அவங்க கேட்கும்போது நான் சொல்லிக் கொடுத்தது போலவே சொல்ல வேண்டும். ஒரு வார்த்தை கூட மாறக்கூடாது, அவர் பல்லிடுக்கில் சொன்னார். வாத்தியார் பேண்டை கழற்ற முயற்சித்தார், உடலில் வேண்டாத இடங்களிலெல்லாம் தொட்டார் என்றெல்லாம் சொல்லும்போது அவங்க முகத்தை பார்க்காதே.
கீழே பார்த்து குற்ற உணர்ச்சியோடு சொல்ல வேண்டும். அப்புறம் லேசாக விம்மி அழ வேண்டும். புரிந்ததா? அழ முடிந்தால் அவ்வளவு நல்லது. அப்போதான் அவங்க அதிக கேள்விகள் கேட்க மாட்டார்கள். அப்பாவின் முகத்தை பார்த்தபோது அவனுக்கு அருவருப்பும் பயமும் ஒரே நேரத்தில் தோன்றியது. இந்த மனிதரின் கொடூரத்தின் ஆழம் அவனை திகைக்க வைத்தது. இந்த மனிதரின் வயிற்றில்தான் பிறந்தோமே என்ற நினைவு அவனை வெட்கப்படுத்தியது. அவனது உள்ளத்தில் ஒரு எதிர்ப்பின் தணல் உருவாகிக் கொண்டிருந்தது. என்னால் முடியாது என்று சத்தமாக கத்த அவன் ஆசைப்பட்டான். ஆனால் அதற்கு சத்தம் இருக்கவில்லை. சேகரின் கொடூரமான பார்வை அந்த குரலை தொண்டையில் வைத்தே நெரித்துக் கொன்றது. உறக்கத்திற்குள் சரியும்போது எல்லாம் அவன் அந்த முகங்களை பார்த்தான். ஐயாவின் உடைந்த முகம், பிறகு அவரது அம்மாவின் சுருங்கிய கைகள். அந்த கைகள் தனக்கு நேராக நீள்வதாக அவனுக்கு தோன்றியது. என் மகனை ஏண்டா நீ இப்படிச் செய்தாய் என்ற அவரது மெல்லிய குரல் ஒரு முனகலாக அவனது காதுகளில் துளைத்துச் சென்றது. அவன் திடுக்கிட்டு எழுந்தான். உடல் வியர்வையில் குளித்திருந்தது. அறையின் இருண்ட மூலைகளை பார்த்து அவன் பயந்து நடுங்கினான். தான் சொன்ன பொய்க்கு இப்போது உயிர் உண்டு. அதற்கு உருவமும் சத்தமும் உண்டு. அது அவனது கூட இந்த அறையில் இருக்கிறது. அவனது மனசாட்சியை அரித்துக்கொண்டு போலீசுக்கு வாக்குமூலம் கொடுக்க வேண்டிய நாள் விடிந்தது. காலை உணவு சாப்பிட அமர்ந்த ஆதியின் தொண்டையிலிருந்து ஒரு வாய் கூட கீழே போகவில்லை. சேகர் அவனது அருகில் வந்து அமர்ந்தார். அவரது கண்களில் முந்தைய நாளின் மதுவின் சிவப்பு ஒளி படிந்திருந்தது. அவங்க கேட்கும்போது நான் சொல்லிக் கொடுத்தது போலவே சொல்ல வேண்டும். ஒரு வார்த்தை கூட மாறக்கூடாது, அவர் பல்லிடுக்கில் சொன்னார். வாத்தியார் பேண்டை கழற்ற முயற்சித்தார். உடலில் வேண்டாத இடங்களிலெல்லாம் தொட்டார் என்றெல்லாம் சொல்லும்போது அவங்க முகத்தை பார்க்காதே, கீழே பார்த்து குற்ற உணர்ச்சியோடு சொல்ல வேண்டும். அப்புறம் லேசாக விம்மி அழ வேண்டும். புரிந்ததா? அழ முடிந்தால் அவ்வளவு நல்லது. அப்போதான் அவங்க அதிக கேள்விகள் கேட்க மாட்டார்கள். அப்பாவின் முகத்தை பார்த்தபோது அவனுக்கு அருவருப்பும் பயமும் ஒரே நேரத்தில் தோன்றியது. இந்த மனிதரின் கொடூரத்தின் ஆழம் அவனை திகைக்க வைத்தது. இந்த மனிதரின் வயிற்றில்தான் பிறந்தோமே என்ற நினைவு அவனை வெட்கப்படுத்தியது. அவனது உள்ளத்தில் ஒரு எதிர்ப்பின் தணல் உருவாகிக் கொண்டிருந்தது. என்னால் முடியாது என்று சத்தமாக கத்த அவன் ஆசைப்பட்டான். ஆனால் அதற்கு சத்தம் இருக்கவில்லை. சேகரின் கொடூரமான பார்வை அந்த குரலை தொண்டையில் வைத்தே நெரித்துக் கொன்றது. வெளியே ஒரு ஜீப்பின் இரைச்சல் கேட்டது. சேகர் எழுந்தார். அவங்க வந்துட்டாங்க. வா. அப்பாவின் கை அவனது தோளில் அழுத்தமாக பதிந்தது. அது ஒரு தாங்கல் அல்ல, ஒரு கைதியை அழைத்துச் செல்லும் காவலனின் பலமான பிடிமானம் அது. ஒவ்வொரு அடியையும் முன்னால் வைக்கும்போது அந்த பொய்யின் சுமை கூடிக்கொண்டே போவதாக ஆதிக்கு தோன்றியது. அந்தச் சுமையின் கீழ் அவனது கால்கள் தரையில் நிற்காமல் நடுங்கின. வீட்டின் படிகளை கடக்கும்போதுதான் என்றென்றைக்கும் இருட்டுக்குள் நடந்து போவதாக அவன் உணர்ந்தான். வெளியே தூறல் மழையின் மெல்லிய சங்கீதம். ஆனால் ஆதியின் வீட்டிற்குள் மூச்சு முட்டும் அமைதி சூழ்ந்திருந்தது. அந்த அமைதியை கிழித்துக்கொண்டு போலீஸ் ஜீப்பின் இரைச்சல் முற்றத்தில் முடிந்தபோது ஆதியின் சிறிய இதயம் பேரிகை கொட்டத் தொடங்கியது. குழந்தைகள் நலக்குழுவில் இருந்து வந்த சமூக ஆர்வலர் மற்றும் 2 போலீஸ்காரர்கள் சேகரின் பின்னால் உள்ளே நுழைந்தனர். அவர்களின் இருப்பு அந்த வீட்டின் குறுகிய அறைகளில் நிரம்பியது. ஆதி சுவருடன் ஒட்டி அமர்ந்திருந்தான். அவனது கண்களுக்கு முன்னால் காட்சிகள் புகை போல இருந்தன. அந்த புகைமூட்டத்திற்குள் 2 உருவங்கள் பளிச்சென தெரிந்தன. ஒன்று சிவந்த கண்களும் இறுக்கமான முகத்துடன் தன்னை நடுங்க வைக்கும் அப்பாவின் உருவம். நான் சொன்னதைத் தவிர வேறெதுவும் பேசிவிட்டால் உன் எலும்பை உடைப்பேன் என்ற அவரது ஆவேசம் அவனது காதில் ஒலித்துக்கொண்டே இருந்தது. 2வது உருவம் ராகவன் ஐயாவினுடையது. விலங்கிடப்பட்ட கைகளுடன் சாரதாம்மாவின் குளிர்ந்த உடலருகே நின்று நெஞ்சு உடைந்து அழும் அந்த உதவியற்ற மனிதரின் படம் அவனது இதயத்தில் ஒரு முள் போல தைத்தது. சாரதாம்மாவின் மரணம் எல்லாமேதான் ஒரு பொய் சொன்னதால்தான் என்று அவனது மனம் முணுமுணுத்தது. அந்த குற்ற உணர்ச்சியின் சுமை அவனது தோள்களை தளர்த்தியது. பயத்தை விட பெரிய ஒரு உணர்வு உண்டென்றால் அது குற்ற உணர்ச்சிதான் என்று அந்த நிமிடங்களில் அவன் உணர்ந்தான். அவனது மனசாட்சி ஒரு நீதிமன்றமாக மாறியது. அங்கே அவன்தானே பிரதிவாதியும் வாதியுமாயிருந்தான். கண்ணா ஆதி, ஒரு மென்மையான பெண் குரல் அவனை சிந்தனைகளிலிருந்து எழுப்பியது. சீருடை அணிந்த ஒரு பெண் போலீஸ் அதிகாரி அது. அவர்கள் அவனது அருகில் முழங்காலிட்டு அமர்ந்திருந்தனர். பயப்படாதே கண்ணா, நாங்கள் உன்னை எதுவும் செய்ய மாட்டோம். அன்று வகுப்பில் உண்மையில் என்ன நடந்தது என்று எங்களிடம் சொல்ல முடியுமா? தைரியமாகச் சொல்லு. அவரது குரலில் அம்மாவின் பாசம் வழிந்தது. ஆதி அறியாமல் அப்பாவின் முகத்தை பார்த்தான். சேகரின் கண்கள் தீக்கனல் போல எரிந்து கொண்டிருந்தன. பேசாதே என்று அந்த கண்கள் அவனுக்கு கட்டளையிட்டன. ஆனால் அந்த நிமிடத்தில் சாரதாம்மாவின் சிரித்த முகம் அவனது நினைவில் மின்னியது. நீ நல்ல பையன், ஒருபோதும் பொய் சொல்லக்கூடாது என்று அவர்கள் எப்போதும் சொல்வார்கள். அந்த நினைவின் சக்திக்கு முன்னால் அப்பாவின் மிரட்டல் ஒன்றுமில்லாமல் போனது. சாரதாம்மாவின் மரணத்தின் சுமை அவனது சிறிய மனதுக்கு தாங்க முடியாதது.
அவன் எழ முயற்சித்தன். கால்கள் நடுங்கிக் கொண்டிருந்தன. தொண்டை வறண்டு வார்த்தைகள் வெளியே வர தயங்கின. கண்களிலிருந்து கண்ணீர் ஆறாக வழிந்தது. தழுதழுக்கும் குரலில் உடைந்து போன வார்த்தைகளில் அவன் உண்மையை கத்தினான். ஐயா, ராகவன் ஐயா என்னை எதுவும் செய்யவில்லை. ஒரு விம்முதலுடன் அவன் சொல்லி நிறுத்தினான். அறையில் இருந்த அனைவரின் கவனமும் அவன் மீது இருந்தது. நான் வீட்டு பாடம் செய்யாததால் ஐயா என்னை குச்சியால் அடித்தார். அவ்வளவுதான். அப்பாதான் ஐயாவுக்கு எதிராக பொய் சொல்லச் சொன்னார். வாத்தியார் மீது அப்பாவுக்கு கோபம் இருந்தது. அதை தீர்க்க வார்த்தைகளை முடிக்க அவனால் முடியவில்லை. அதுவரை உள்ளுக்குள் அடக்கியிருந்த துக்கங்கள் அனைத்தும் ஒரு அணை உடைந்ததைப் போல வெளியே வழிந்தன. அவன் தரையில் அமர்ந்து முகத்தை மூடி பொட்டென அழுதான். அந்த கண்ணீரில் அவனது பயமும் வேதனையும் குற்ற உணர்ச்சியும் கரைந்து போயின. ஒரு பெரிய சுமையை இறக்கி வைத்தது போல அவனுக்கு தோன்றியது. காட்டுத்தீ போலத்தான் அந்தச் செய்தி சத்தியமங்கலம் கிராமத்தில் பரவியது. டீக்கடையிலும் சந்தையிலும் வயல்வரப்பிலும் பெண்களின் பணத்தொட்டிலும் அது ஒரு அதிர்ச்சியுடன் விவாதிக்கப்பட்டது. ராகவனை நோக்கி கல் எறிய முன்வரிசையில் நின்றவர்கள், அவரை வார்த்தைகளால் காயப்படுத்தியவர்கள், தனிமைப்படுத்தியவர்கள் ஒவ்வொருவராக அந்த உண்மைக்கு முன்னால் ஸ்தம்பித்தனர். ஒவ்வொரு மனதிலும் வருத்தத்தின் தணல்கள் எரியத் தொடங்கின. கடவுளே, நாம் எவ்வளவு கொடூரத்தை அந்த மனிதருக்கு காட்டினோம்! வயதான அன்னலட்சுமி நெஞ்சில் கை வைத்து விம்மினார். நேற்று ராகவனை பார்த்தபோது முகத்தை திருப்பிக் கொண்டவர்களில் அவர்களும் ஒருவர். அவனது கண்களில் இருந்த உண்மையை நம்மால் பார்க்க முடியாமல் போனதே. இளைஞர்களின் கூட்டத்திலிருந்து எழுந்த அந்த குரலில் குற்ற உணர்ச்சி நிரம்பியிருந்தது. கூட்டத்தின் ஆவேசத்தில் ராகவனின் வீட்டை நோக்கி கல் எறிந்தவர்களில் அவனும் இருந்தான். தனது கைகளை பார்த்து அவன் வெட்கத்தால் தலையை கவிழ்த்தான். கிராமத்தின் மனசாட்சி ஒரே போல கொதித்தது. ஒரு நிரபராதியை சமூகத்தின் நடுவில் விசாரித்து அவமானப்படுத்திய பாவத்தின் சுமை ஒவ்வொருவரையும் வேட்டையாடியது. அந்த நிமிடம் வரை ராகவன் அனுபவித்த மனவேதனையின் ஆழத்தை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அந்த புரிதல் அவர்களை ஒரு முடிவுக்கு இட்டுச் சென்றது. சேகர் ஒரு கணம் ஸ்தம்பித்தவராக நின்று போனார். பிறகு அவரது முகம் கோபத்தால் நடுங்கியது. அவர் ஆதியை நோக்கி பாய்ந்ததும் ஒரு ஆண் போலீஸ்காரர் அவரது கையை பிடித்துக் கொண்டார். பெண் போலீஸ் ஆதியை அணைத்துக்கொண்டு சமாதானப்படுத்தினார். வெளியே மழையின் வேகம் அதிகரித்தது. அது ஆதியின் கண்ணீருடன் சேர்ந்து அந்த வீட்டின் முற்றத்தில் இருந்த புழுதி படிந்த தூசிகளை கழுவிக் கொண்டிருந்தது. ஒரு உண்மை தெளிந்ததன் தூய்மை அந்த மழை நீரில் இருந்தது. ஆதியின் வெளிப்பாடு ஒரு இடிமுழக்கம் போல அந்த போலீஸ் நிலையத்தின் சுவர்களுக்குள் பதிந்தது. ஒரு நொடிக்கு அனைத்தும் ஸ்தம்பித்தன. இன்ஸ்பெக்டரின் எரியும் கண்கள் ஆதியிடமிருந்து நேராக சேகரின் வெளிரிய முகத்திற்கு பாய்ந்தன. அதுவரை திமிருடனும் இகழ்ச்சியுடனும் நின்ற சேகரின் முகத்தில் பயத்தின் கருப்பு நிழல் விழுந்திருந்தது. அவர் ஏதோ சொல்ல முயற்சித்தாரானால் வார்த்தைகள் தொண்டையில் சிக்கின. போலீஸ்காரர்கள் ஒருவரையொருவர் பார்த்தனர். அந்த பார்வையிலெல்லாம் அடங்கியிருந்தது ஒரு வழக்கின் திசைமாற்றம் சட்டத்தை கொடூரமாக கேலி செய்த ஒருவன் மீதான கோபம். நிரபராதிக்கு இழைக்கப்பட்ட அநீதியில் ஒரு அமைதியான வருத்தம். போலி புகார் கொடுத்ததற்காகவும் சட்ட அமைப்பை தவறாக வழிநடத்தி ஒரு நிரபராதியை அவமானப்படுத்தியதற்காகவும் இவன் மீது புதிய வழக்கு போடுங்கள். இன்ஸ்பெக்டரின் குரல் அறையில் கம்பீரமாக ஒலித்தது. இவனை கைது செய்யுங்கள். ஒரு நொடிக்கு முன்வரை புகார்தாரராக இருந்த சேகரின் கைகளில் விலங்கு விழுந்தது. அவரது கடைசி எதிர்ப்பும் அதோடு உடைந்தது. ஒரு பைத்தியக்காரனைப் போல அவர் அலறினார், இல்லை, நான் தவறு எதுவும் செய்யவில்லை. இவன் பொய் சொல்கிறான். ஆனால் அந்த குரலில் இருந்த நடுக்கமும் கண்களில் இருந்த பயமும் அவரது வாதங்களை பலவீனப்படுத்தின. போலீஸ்காரர்கள் அவரை ஜீப்பிற்குள் இழுத்துச் செல்லும்போது சத்தியமங்கலம் சாட்சியம் பார்க்கப் போவது உண்மையின் ஒரு புதிய அத்தியாயத்தை என்று யாரும் நினைக்கவில்லை. அது ஒரு அழைப்பு அல்ல. இருப்பினும் மக்கள் ஒன்று சேர்ந்தனர். முதலில் ஒருவர், பிறகு அவருடன் மற்றவர். மெதுவாக அது ஒரு பெரிய கூட்டமாக மாறியது. கைகளில் மெழுகுவர்த்திகளோ முழக்கங்களோ இல்லை. அதற்கு பதிலாக கவிழ்த்த தலைகளும் நிறைந்த கண்களும் மட்டுமே இருந்தன. தாங்கள் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்க அந்த நல்ல மனிதருக்கு தங்களது ஆதரவை தெரிவிக்க சத்தியமங்கலத்தின் கூட்டம் ராகவனின் வீட்டை நோக்கி நடந்து சென்றது. அது ஒரு மக்கள் கூட்டம் அல்லது ஒரு நாட்டின் வருத்தம். போலீஸ் நிலையத்திற்கு வெளியே மாலை மங்கிக் கொண்டிருந்தது. பகல் வெளிச்சம் மறைந்த வானத்தில் கவலையின் மேகங்கள் திரண்டது. போலீஸ் ஸ்டேஷன் வளாகத்தில் மனிதர்களின் தலைகள் நிறைந்திருந்தன. ராகவன் ஐயாவின் மாணவர்களும் சக ஆசிரியர்களும் ஊர் மக்களும் அடங்கிய ஒரு பெரிய கூட்டம். அவர்களது முழக்கங்கள் சூழ்நிலையில் எதிரொலித்தன. நிரபராதியான ராகவன் ஐயாவை விடுதலை செய்க. எங்கள் குருநாதரை விட்டு தாருங்கள். ஒவ்வொரு முகத்திலும் கோபமும் துக்கமும் ஒரே நேரத்தில் நிழலாடியது. செய்திச் சேனல்களின் கேமராக்கள் அந்த காட்சிகளை பதிவு செய்ய முண்டியடித்தன. மக்கள் கூட்டத்தின் அழுத்தம் நிலையத்திற்கு உள்ளேயும் எதிரொலிகளை உருவாக்கியது. மேலிருந்து போன் அழைப்புகள் வந்து கொண்டே இருந்தன.
மக்கள் கோபம் ஒரு தீப்பொறி போல பரவுவதற்கு முன் ஏதாவது செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு உறுதியாக தெரிந்தது. வெளியே இருந்த சலசலப்புகள் எதுவும் அந்த லாக்அப் அறையின் இருண்ட அமைதியை கிழிக்கவில்லை. ஒரு மூலையில் குளிர்ந்த சிமெண்ட் தரையில் சுவரில் சாய்ந்து ராகவன் அமர்ந்திருந்தார். பல நாட்களின் சிறைவாசம் அவரை முழுவதுமாக தளர்த்தியிருந்தது. வெள்ளை சட்டையில் அழுக்கும் இரத்தக்கரையும் படிந்திருந்தது. அடர்த்தியான தாடி முடிகளுக்கு இடையே அவரது முகம் வெளிறியிருந்தது. கண்கள் சுவரில் எங்கோ வெறித்து பார்த்து கொண்டிருந்தன. நினைவுகள் ஒரு வெள்ளம் போல மனதிற்குள் பாய்ந்தன. தங்கையின் அழுது கலங்கிய முகம், அம்மாவின் பயந்த கண்கள், பள்ளியில் இருந்த குழந்தைகளின் வெள்ளந்தி புன்னகை, அனைத்தும் இப்போது எவ்வளவு தொலைவில் இருக்கின்றன. தான் கட்டியெழுப்பிய வாழ்க்கை ஒரு சீட்டுக்கொட்டை போல உடைந்து விழுந்ததன் அதிர்ச்சியிலிருந்து அவர் விடுபடவில்லை. தான் கூட அறியாத ஒரு குற்றத்திற்காக சமூகம் தன்னை கல் எறிந்தபோது இழந்தது தனது வாழ்க்கையை மட்டுமல்ல, குடும்பத்தின் மரியாதையையும் தான். அப்போதுதான் லாக்அப்பின் கதவு ஒரு பெரிய சத்தத்துடன் திறக்கப்பட்டது. எஸ்ஐ மகேந்திரன் தான் அது. அவரது முகத்தில் வழக்கம் போல் இருந்த கண்டிப்பிற்கு பதிலாக ஒரு லேசான சங்கடம் நிழலாடியது. ராகவன், நீங்கள் போகலாம். நீங்கள் நிரபராதி என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. உண்மையான குற்றவாளியை நாங்கள் பிடித்துவிட்டோம். ராகவன் மெதுவாக தலையை உயர்த்தி எஸ்ஐயை பார்த்தார். அந்த கண்களில் நம்பிக்கையின் ஒரு துளி கூட இல்லை. அவர் மிக மெதுவாக எழுந்தார். பல ஆண்டுகளின் சுமை முழுவதும் உடலில் வந்து சேர்ந்தது போல தோன்றியது. பிறகு யாரையும் ஆச்சரியப்படுத்தி அவர் ஒன்று சிரித்தார். அது ஒரு சிரிப்பு அல்ல, இதயம் நொறுங்கும் வலியிலிருந்து எழுந்த ஒரு தேம்பல். அந்த சிரிப்பில் கேலியும் வேதனையும் கையறு நிலையும் நிறைந்திருந்தது. இனி எங்கே போறதையா? அவரது குரல் மெலிந்திருந்ததுவானால் அதற்கு ஒரு கத்தியின் கூர்மை இருந்தது. எனக்கு எல்லாம் இழந்து போகவில்லையா? என் உலகம், என் மரியாதை, என் மாணவர்களின் மனதிலிருந்த என் இடம், எல்லாவற்றையும் அந்த கூட்டம் கல் எறிந்து உடைக்கவில்லையா? இந்த 4 சுவர்களுக்குள் இருந்து வெளியே வருவதைத்தான் ஐயா சுதந்திரம் என்று சொல்கிறீர்களா? அவர் ஒரு கணம் நிறுத்தி மூச்சுவிட சிரமப்பட்டார். என் தங்கையின் கண்களை நான் எப்படி பார்ப்பேன்? குற்றவாளியின் அண்ணன் என்று என் தங்கையை பார்த்து யாராவது கிசுகிசுத்தால் நான் என்ன பதில் சொல்வேன்? என் நிரபராதித்துவம் நிரூபிக்கப்பட்டது என்று நான் அவர்களோடு கத்த வேண்டுமா? ஆனால் சந்தேகத்தின் கரை ஒருமுறை விழுந்தால் அழிந்து போகுமா ஐயா? ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு கூர்மையான அம்பு போல எஸ்ஐயின் நெஞ்சில் தைத்தது. அவருக்கு பதில் இல்லை. இந்த சுதந்திரத்தைக் கொண்டு நான் இனி என்ன செய்யப் போகிறேன்? ராகவன் அந்த கேள்வியை மீண்டும் ஒருமுறை கேட்டார். இந்த முறை அது தன்னை நோக்கியே இருந்தது. அவர் மெதுவாக வெளியே நடந்தார். ஸ்டேஷனின் படிகளிலிருந்து இறங்கும்போது வெளியே நின்ற மக்கள் கூட்டம் ஆரவாரம் செய்தது. சிலர் ஓடி வந்து அவரை சூழ்ந்தனர். ஆனால் அந்த அன்பான ஆரவாரங்களுக்கு இடையேயும் அவர் தனித்து இருந்தார். அந்த முகங்கள் எதையும் அவர் தெளிவாக பார்க்கவில்லை. அந்த சத்தங்கள் எதுவும் முழுமையாக கேட்கவில்லை. அனைத்தும் ஒரு மூடுபனி வழியாக சென்றது போல. மக்கள் கூட்டத்தின் நடுவில் நேசிப்பவர்களின் ஆரவாரங்களுக்கு மத்தியில் நிற்கும்போதும் ராகவன் என்றென்றைக்கும் ஒரு புதிய சிறையில் அகப்பட்டு கொண்டார். சமூகம் சுமத்திய அவமானத்தின் அழிக்க முடியாத சந்தேகத்தின் சிறை. வெளியே வந்தது அவரது உடல் மட்டுமே. ஆத்மா இன்னும் அந்த இருண்ட லாக் அப்பில்தான் இருந்தது. வானத்தை பார்த்தபோது இருட்டு கனத்திருந்தது அவரது வாழ்க்கையைப் போல. நீதிமன்றத்தின் கனமான கதவு திறக்கப்பட்டு வெளியே வந்த ராகவனின் கண்களுக்கு அதுவரை பழகாத சூரிய ஒளி ஒரு ஊசி முனையைப் போல துளைத்தது. வெளியே இருந்த உலகின் சத்தங்கள் அவரது காதுகளில் அந்நியமான ஒரு அலறலாக பதிந்தன. எத்தனை நாட்களுக்குப் பிறகு அவர் வானத்தையும் மனிதர்களையும் திறந்த உலகத்தையும் ஒரே நேரத்தில் பார்க்கிறார். அவரைச் சுற்றி ஒரு கணம் அமைதி பரவியது. பிறகு அது ஒரு கடல் இரைச்சலாக மாறியது. தனக்காக காத்திருக்கும் மக்கள் கூட்டத்தை அவர் கண்டார். நேற்று வரை இந்த வழிகள் வழியே போலீஸ் வாகனத்தில் கொண்டு செல்லும்போது வெறுப்புடனும் அருவருப்புடனும் தன்னை பார்த்த அதே முகங்கள். இன்று ஆனால் அந்த கண்களில் வெறுப்பு இல்லை, அதற்கு பதிலாக பரிதாபத்தின் மெல்லிய ஒரு படலம் இருந்தது. அந்த பார்வை வெறுப்பை விட கூர்மையானது. அது அவரது நெஞ்சில் ஒரு சுமையை கூட்டியது. பத்திரிகையாளர்களும் சேனல்காரர்களும் தேனீக்கூடு போல அவரைச் சூழ்ந்தனர். கேமராவின் ஃபிளாஷ்கள், கண்ணை பறித்தனமைகள் ஒரு ஆயுதம் போல அவரது முகத்தை நோக்கி நீளப்பட்டன. அந்த நிமிடம் வரை உள்ளுக்குள் அடக்கி வைத்த அனைத்தும் ஒரு வெள்ளம் போல அவரிடமிருந்து வெளியே பாய்ந்தது. அது ஒரு அணை உடைந்த ஓட்டம். சத்தியமேவ ஜெயதே. உண்மை வென்றது, அப்படித்தானே? அது ஒரு கேள்வி அல்ல, மக்கள் கூட்டத்தின் வேடத்திற்கு எதிராக வீசப்பட்ட ஒரு தீக்கட்டி. அவரது குரல் ஒரு அலறலாக மாறியது. ஆனால் அந்த வெற்றி கொண்டு என் அம்மாவை எனக்கு திரும்ப தருமா? கடைசியாக ஒரு வாய் தண்ணீர் கூட கொடுக்க முடியா? மல்மகன் கொலையாளி என்ற அவதூறை கேட்டு நெஞ்சு உடைந்து இறந்த என் அம்மாவை? அவர் மூச்சு வாங்கினார். ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் பிறகும் மூச்சுவிட அவர் சிரமப்பட்டார். என் நல்ல பெயர், என் மரியாதை, அதையெல்லாம் திரும்பத் தருமா? நீங்கள் தானே, நீங்கள் ஒவ்வொருவரும் தானே என்னை நொடிகளுக்குள் குற்றவாளியாக்கியவர்கள்.
ஒரு வதந்தியின் பெயரில் என் படத்தையும் வீட்டின் காட்சிகளையும் வைத்து நீங்கள் எத்தனை பேர் செய்தி உருவாக்கினீர்கள்? என் அம்மாவின் கண்ணீருக்கு ரேட்டிங்கின் விலை வைத்தது நீங்கள்தானே? ஒவ்வொரு பிரேக்கிங் நியூஸும் என் சவப்பெட்டியில் ஒரு ஆணியாக இருந்தது. அவரது விரல்கள் சேனல் மைக்களை நோக்கி நீண்டன. நீங்கள் அண்டை வீட்டார்கள் ஊர் மக்கள். அவர் மக்கள் கூட்டத்தை நோக்கி திரும்பினார். ஒரே கோப்பையில் டீ குடித்தவர்கள், ஒரே வழியில் நடந்தவர்கள். ஒரு சந்தேகத்தின் நிழலில் நீங்கள் எவ்வளவு வேகமாக என்னை ஒதுக்கித் தள்ளினீர்கள். உங்கள் பார்வை, உங்கள் கிசுகிசுப்புகள், அது என்னை சட்டம் தீர்ப்பளிக்கும் முன்பே தூக்கிலிட்டது. என் வீட்டின் ஜன்னல்களை நோக்கி கல் எறிந்தபோதும் நீங்கள் கைத்தட்டவில்லையா? சட்டம் அதன் கண்ணை மூடிக்கொண்டு இருட்டடித்தபோது நீங்கள் அந்த இருட்டில் ஆரவாரம் செய்யவில்லையா? கூடி நின்றவர்களில் பலர் தலையை கவிழ்த்தனர். சிலரின் கண்கள் தரையில் உறைந்தன. இப்போது உண்மை வென்றது என்று சொல்லும்போது ஒரு நிரபராதி எல்லாவற்றையும் இழந்து உங்கள் முன்னால் நிற்கிறான். என் இளமையின் கனவுகள், என் அம்மா எல்லாவற்றையும் இழந்தவன். இதுதானா நீதி? இதுதானா உண்மையின் வெற்றி? எல்லாவற்றையும் இழந்தவனின் நெஞ்சில் உண்மையின் ஒரு கொடியை நாட்டுவதுதானா வெற்றி? எனக்கு வேண்டாம் இந்த வெற்றி. எனக்கு வேண்டியது என் பழைய வாழ்க்கை. அதை திரும்பத் தர இந்த உலகத்தில் எந்த சட்டத்தால் முடியும்? கடைசி கேள்வி சூழ்நிலையில் ஒரு ஓலமாக நின்றது. அது ஒரு பேச்சு அல்ல, நீதியின் முன்னால் தோற்றுப்போன ஒரு மனிதனின் ஆன்மாவிலிருந்து வந்த அழுகை. அவரது வார்த்தைகள் ஒவ்வொருவரின் இதயத்திலும் ஒரு கத்தியைப் போல தைத்தது. கேமராக்கள் தாழ்ந்தன, மைக்கள் பின்வாங்கப்பட்டன. கேள்விகள் கேட்க யாருக்கும் தைரியம் வரவில்லை. மக்கள் கூட்டம் அமைதியானது தலையை கவிழ்த்தது. அந்த பெரிய மக்கள் கூட்டத்தின் நடுவில் பெற்ற வெற்றியின் சுமையையும் சுமந்து ராகவன் தனித்து நின்றார். நாட்கள் வாரங்களுக்கு வழிவிட்டன. மருத்துவமனையின் வெள்ளைப்பூச்சு பூசப்பட்ட சுவர்களுக்குள் லீலாவின் உலகம் சுருங்கியது. இருப்பினும் அவள் தனியாக இல்லை. ராகவன் ஒரு நிழல் போல அல்ல, ஒரு யதார்த்தமாகவே அவள் அருகில் இருந்தார். அதிகாலையில் மருத்துவமனைக்கு வரும் அவர் இரவு தாமதமாக வார்டின் விளக்குகள் அணைந்தால் மட்டுமே வீட்டிற்கு திரும்புவார். அவர்களுக்கிடையே வார்த்தைகள் குறைவாக இருந்தன. சில நேரங்களில் அவர் அவளுக்கு புத்தகங்களை படித்துக் கொடுத்தார், பழைய பாடல்களை மெதுவாக முணுமுணுத்தார். வேறு சில நேரங்களில் அவளது மெலிந்த கைகளை மெதுவாக தடவிக்கொண்டே மணிக்கணக்கில் எதுவும் பேசாமல் வெளியே பார்த்து கொண்டிருப்பார். அந்த தொடுதலிலும் பார்வையிலும் அவர்கள் ஒருவருக்கொருவர் தாங்களாகவும் நிழலாகவும் இருப்பதன் அமைதியான ஒரு உத்தரவாதம் நிறைந்திருந்தது. ராகவனின் களைத்த கண்களிலிருந்த கவலையையும் லீலாவின் வெளிரிய புன்னகையிலிருந்த உயிர்வாழும் பிரகாசத்தையும் அவர்கள் பரஸ்பரம் புரிந்து கொண்டார்கள். அதே சமயம் வெளி உலகில் சேகரின் வாழ்க்கை ஒவ்வொரு கணமும் எரிந்து லித்து. கிராமத்தின் வழிகளிலும் சந்தையிலும் அவர் ஒரு கருப்பு நிழலாக மாறினார். கண்டவர்கள் முகத்தை திருப்பிக் கொண்டனர். தெரிந்தவர்கள் அந்நியர்களைப் போல விலகிச் சென்றனர். கடையில் பொருட்கள் வாங்கச் சென்றபோது கடனை தீர்த்துவிட்டு வா என்று அனைவரும் கேட்க கடைக்காரர் கத்திச் சொன்னபோது அவமானத்தின் பாரத்தால் அவரது தலை குனிந்தது. சொந்த செயல்களின் சுமை அவரை வேட்டையாடியது. அந்த வீட்டிலிருந்த கடைசி வெளிச்சமும் அணைந்தது. சுமா வெளியேறிய நாள்தான். அதிக உடைகள் எதுவும் அவள் எடுக்கவில்லை. மகனின் கையை பிடித்து அந்த படியிலிருந்து இறங்கும்போது அவளது கண்கள் வறண்டு போயிருந்தன. ஒரு வார்த்தை பேசாமல் திரும்பி பார்க்காமல் அவள் நடந்து போனாள். அம்மா, அப்பா என்று மகன் விம்மியபோது, நாம் போகலாம் கண்ணா, இங்கே இனி யாருமில்லை என்று மட்டுமே அவள் சொன்னாள். சேகர் உடைந்து அந்த உம்மரப்படியில் அமர்ந்து போனார். சட்டத்தின் பிடி இறுகுவதற்கான அறிகுறியை கொடுத்து போலீஸ் ஜீப் பலமுறை அந்த வீட்டின் முன் வந்து நின்றது. அப்படியான ஒரு மாலையில் முற்றத்திலிருந்த செண்பக மரத்தடியில் அமர்ந்து வெறுமையை நோக்கி பார்த்து கொண்டிருந்தார் ராகவன். பகல் மறைந்து போன வானத்தில் நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றாக கண் சிமிட்டத் தொடங்கின. வீட்டிற்குள்ளிருந்து லீலாவின் இல்லாத நிலை ஒரு மூச்சு திணறலாக அவருக்கு அனுபவிக்கப்பட்டது. அப்போதுதான் கேட்டை கடந்து ஆதி வருவதை அவர் கண்டார். பயமும் குற்ற உணர்ச்சியும் அவனை தளர்த்தியிருந்தன. ஒவ்வொரு அடியையும் வைக்கும்போது அவனது கால்கள் நடுங்கின. ராகவனின் அருகில் வந்தபோது அவனது தைரியம் குறைந்து போயிருந்தது. கண்கள் கட்டுப்படுத்த முடியாமல் நிரம்பின. அடுத்த நொடி அவன் ராகவனின் காலடியில் விழுந்தான். அவனது தேம்பல்கள் அந்த மாலையின் அமைதியை கிழித்தன. ஐயா, என்னை மன்னித்து விடுங்கள். ராகவன் அசையவில்லை. அந்த காலடியில் கிடக்கும் உருவத்தை உணர்ச்சியற்றவராக அவர் பார்த்தார். மனதில் வெறுப்பு இல்லை, எரிந்து போன ஒரு காட்டின் சாம்பல் இருந்தது. மன்னிக்க மட்டும் பக்குவப்பட்ட ஒரு மனம் அப்போது அவரிடம் இல்லை. ஆனால் அந்த வயதில் தவறை ஒப்புக்கொள்ள ஒரு குழந்தை காட்டிய அசாதாரணமான தைரியத்தை, நேர்மையை ஒரு ஆசிரியரின் கண் அடையாளம் கண்டது. அவர் மெதுவாக எழுந்தார். ஆதியை கைப்பிடித்து எழுப்பினார். அவனது முகத்தை பார்க்காமல் தூரத்தை நோக்கி கண்களை ஊன்றி அமைதியான குரலில் சொன்னார், போய்படி. அந்த வார்த்தைகளில் அன்போ பாசமோ இருக்கவில்லை, வெறுப்பும் இல்லை. ஒருவித மரத்துப்போதல் அது. உடைந்து போன ஒன்றை மீண்டும் பழையது போல ஒட்ட வைக்க முடியாது என்ற புரிதல்.
ஆதி கண்ணீருடன் தலையசைத்தான், எதுவும் பேசாமல் திரும்பி நடந்தான். அவனது சுமை முழுவதுமாக இறக்கி வைக்கப்படவில்லை என்றாலும் முன்னால் உள்ள வழியில் ஒரு வெளிச்சம் விழுந்ததை அவன் அறிந்தான். ராகவன் மீண்டும் நாற்காலியில் அமர்ந்தார். இரவின் கருமை மெதுவாக முற்றம் முழுவதும் பரவியது. மன்னிக்க முடியாமல் போவது ஒரு தவறு அல்ல என்றும், சில காயங்கள் ஆற ஒரு ஜென்மமே தேவைப்படும் என்றும் அவர் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டார். மாதங்கள் நீண்ட இடைவெளிக்குப் பிறகு ராகவன் ஐயா பள்ளியின் படியில் கால் பதித்த போது நடைபாதைகளில் வழக்கம் போல ஒலிக்கும் அவரது கம்பீரமான காலடி சத்தத்திற்கு கனம் குறைந்திருந்தது. அதை கேட்டு பயந்து அமைதியாவதற்கு பதிலாக குழந்தைகள் வகுப்பறைகளிலிருந்து ஆவலுடன் தலையை நீட்டி பார்த்தனர். முன்புசிங்கம் என்று தாங்கள் ரகசியமாக அழைத்திருந்த அந்த ஆசிரியரின் முகத்தில் இன்று ஒரு புயலுக்கு பிந்தைய அமைதி பரவியிருந்தது. காலம் அவரது கண்களில் ஒருவித ஆழத்தையும் நெஞ்சில் ஒரு கனத்தையும் விட்டுச் சென்றிருந்தது. முன்பு அவரது வகுப்பில் ஒரு ஊசி விழுந்தால் கூட கேட்கும். கேள்விகளுக்கு தவறான பதில் சொன்னால், பிரம்பு பாயாவிட்டாலும் துளைத்து செல்லும் பார்வையைக் கொண்டே மாணவர்கள் வியர்த்துப் போவார்கள். ஆனால் இன்று கணிதத்தில் சமன்பாடுகளை தவறாக எழுதிய கௌதமின் தலையை பாசத்துடன் தடவிக்கொண்டே அவர் சொன்னார், பரவாயில்லை, தவறுகள் மூலமாகத்தான் நாம் சரியானதை அடைகிறோம். இன்னொரு முறை முயற்சி செய்து பார். குழந்தைகள் ஆச்சரியத்துடன் ஒருவரையொருவர் பார்த்தனர். அந்த பார்வைகளில் பயமில்லை, ஒரு புதிய ஆசிரியரை அடையாளம் கண்டுகொள்ளும் ஆர்வம் இருந்தது. ஒவ்வொரு குழந்தையின் கண்களிலும் அவர் ஆழமாக பார்த்தார். அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உலகம் என்றும் பயத்தின் சுவர்களுக்கு அப்பால் அவர்களின் உள்ளத்தில் கண்டறியப்பட வேண்டிய நிறைய நன்மைகள் இருப்பதாகவும் அவர் இப்போது உணர்ந்திருந்தார். அது அவரது வாழ்க்கை அவருக்கு கற்பித்த பாடம். மாலைப்பள்ளி முடிந்து சத்தியமங்கலத்தின் செந்நிறம் படிந்த வானத்தை பார்த்து நின்று கொண்டிருந்த போது ராகவன் ஐயாவின் நினைவுகள் அம்மாவின் முகத்தை நோக்கி பாய்ந்தன. வாழ்க்கை எவ்வளவு வேகமாக எல்லாவற்றையும் மாற்றிவிட்டது. நீதிக்காக போராட்டத்தில்தான் அனுபவித்த வலிகளும் தனிமையும். முடிவில் நீதியின் வெளிச்சம் நீதிமன்றத்தில் தெரிந்தபோதும் தனது வாழ்க்கையின் மிகப்பெரிய வெளிச்சம் என்றென்றைக்கும் அணைந்து போயிருந்தது. அந்த உண்மை நெஞ்சில் ஒரு நெருப்புத் தணலாக எரிந்தது. வாழ்க்கை கொடுத்த காயங்கள் ஆறவில்லை, அந்த தழும்புகள் ஒருபோதும் மறையாது. ஆனால் அவர் துவண்டு போகவில்லை. அம்மா சொல்வார், விழாமல் இருப்பதில் அல்ல, ஒவ்வொரு வீழ்ச்சியிலும் எழுவதில்தான் வாழ்க்கை இருக்கிறது என்று. அந்த வார்த்தைகளை ஒரு மந்திரம் போல மனதில் முணுமுணுத்து ஒரு புதிய மனிதராக அவர் தனது வாழ்க்கையை தொடர்ந்தார். இழந்தது எதுவும் திரும்ப கிடைக்காது என்ற கசப்பான உண்மையை நெஞ்சில் சுமந்த ராகவன் ஐயா அந்த வயல் வரப்பு வழியே வீட்டிற்கு நடந்தார். இருபுறமும் காற்றில் நெற்கதிர்கள் அவரை தலையாட்டி சமாதானப்படுத்துவது போல தோன்றியது. அந்த நடையில் ஒரு போராளியின் உறுதி இருந்தது. அது தோற்றுப்போன ஒரு மனிதனின் திரும்புதல் அல்ல, அன்பு கொண்டு ஒரு புதிய உலகத்தை கட்டியெழுப்ப புறப்பட்ட ஒரு வீரனின் முன்னேற்றமாக இருந்தது.